ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லாஷிக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சென்னை பெட்ஸ் மார்க்கெட் தான் போயிருந்தோம். அது எப்படி இருந்துச்சு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து விடிய காலத்தில் ஒரு 4 மணிக்கே போயிட்டோம் சென்னை பெட்ஸ் மார்க்கெட்டுக்கு. இப்போ தான் வந்து அங்கங்கே பேர்ட்ஸு எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க, கேஜெல்லாம். இந்த தலை வந்து அந்த தலை வரைக்கும் பெட்ஸ் மார்க்கெட் இருக்குன்னாங்க. ஆனால் ஆள் மட்டும் யாருமே இல்லை. சரி, விடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். காலைல ஒரு 6 மணி ஆச்சு. எல்லோரும் நிறைய பேர் வந்துட்டாங்க, கசகசான்னு கூட்டம் வந்துருச்சு. நிறைய பேர் கடை போட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸு, ஆஃப்ரிக்கன்ஸு, ஸ்மால் கனூர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வெரைட்டிஸு. அப்புறம் ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து மாவு மாஸ்க்கு, ரிங் வெரைட்டிஸ் நிறையா இருந்துச்சு. பப்பீஸில் பார்த்தீங்கன்னா வந்து பொமேரியன் பப்பி, சிட்ஜு, பிட்புல் இருந்துச்சு. அப்புறமேட்டு ரேட்வில்லர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கிரேடன் இருந்துச்சு. அந்த மாதிரி நிறையா குட்டீஸ் நிறையா இருந்துச்சு. அப்புறமேட்டு கினிபிக் இருக்குது, சிட்ஜு இருக்குது, பெரிய ப்ரீடு, பெரிய இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸில் வந்து ஃபைட்டர் கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபுல் மூணு, ஆஃப் மூணு, க்ரௌன் டெயில்ஸு, அதுலேயும் நிறைய வெரைட்டிஸான கலர்ஸு, நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு எல்லாமே. ப்ரைஸ் லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் எடுக்கிறதோட எங்கள் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கே வந்து எடுக்கிறது ஒரு பெஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து நிறைய டைம் வீடியோஸ் தான் பார்த்துருந்தேன். சரி, நம்ம ஒரு டைம் போய் விசிட் பண்ணி ஆகணும் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்னை கிளம்பி வந்தாச்சு. கோல்டு ஃபிஷ்ஷு, மௌலி, கப்பீஸ் நிறையா இருந்துச்சு. நாட்டுக்கோழி குஞ்சுங்க நிறையா இருந்துச்சு. அதுலேயே கொஞ்சம் ஷோ ப்ரீட்டான இருந்துச்சு. சரிங்களா, அப்படியே பார்த்துட்டு அடுத்த கூண்டுக்கு வந்து நான் வந்து இங்கே சன்கனூர், ஃபின்ச்சஸ்ஸு, குலுடீனு, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரெயின்போ லாரிக்கிட்டு இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா காக்டெயில்ஸ் இருந்துச்சு, எல்லோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கனூர் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, புரிஞ்சுங்களா. கீழே அதுக்கு கீழே காக்டெயில்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா குலுடியன் ஃபின்ச்சஸ் இருக்குது, நிறைய ப்ரீடிங் பேர் இருக்குது, ஸ்மால் கனூர் இருக்குது. அதே பார்த்திங்கன்னா காக்டெயில்ஸு, ஸ்மால் கனூர், சன்கனூர் எல்லாமே ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸும் நிறைய கிடச்சிச்சு. இங்கே மார்க்கெட் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து கம்பேர் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. கினிபிக் வெரைட்டிஸ் நிறைய இருந்துச்சு. நல்லா மார்க்கெட்டை சுற்றி பார்த்தேன். சரிங்களா, சரி ஒரு டைம் நிறைய டைம் வீடியோஸ்லேயே பார்த்துட்ருக்கோம், ஒரு டைம் கட்டாயம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எதாவது பர்ச்சேஸ் பண்ணிங்களா ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பர்ச்சேஸ் எதுவும் பண்ணல. ஹோம்ஒர்க்ஸ் ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்தேன். நல்லா ஹோம்ஒர்க்ஸ் இருந்துச்சு. ஆனால் நம்ம செலக்ட் பண்ணது ஒரு 2 ஹோம்ஒர்க் 3 ஹோம்ஒர்க் தான் நல்லா இருந்துச்சு. சார் 2-3 அழகாக நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர முடியாத சூழ்நிலை. அப்போ நம்ம ஒரு எக்ஸாமுக்கு போயிருந்தோம். சரி, அப்படியே டேரெக்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். முயல் வெரைட்டிஸ் இருந்துச்சு, பெட்ஸ் அசசரிஸு, ஃபுட்டு, அதுக்கு வைக்கிற வந்து இந்த ஸ்டாண்டில் முதற்கொண்டு ஃபீட்ரு எல்லாமே இருந்துச்சு, ட்ரிங்கரு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதே பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி சன்கனூரோட ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இம்போர்ட் வெரைட்டிஸ் நிறையா இருந்துச்சு. லாரி கிட்ஸ் வந்து இருக்குது, பேரு ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸும் இருந்துச்சு. அதுலேயே பேராக்கிட் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஐ மீன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய, ஒரு சில பேர் வந்து எக்ஸாட்டிக் கொண்டு வந்தாங்க, ஒரு சில பேர் வந்து புறாக்களும் நிறையா இருந்துச்சு. ஆனால் சொல்ல முடியாது வந்து நான் வந்து இந்த ஃபைட்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப அடிமை. நான் சின்ன வயசுல இருக்கும் ஃபைட்டர்ஸும் நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் வந்து சென்னை வந்தீங்கன்னா கோழி மார்க்கெட் வந்து பாருங்கள். ஓகே, டாடா பை, சி யூ.